மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவினை முன்னிட்டு அரசு சார்பில் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்த தினம் மற்றும் அரியணை ஏறிய தினமான ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக கொண்டாடப்பட்டு வந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று ராஜராஜ சோழனுக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஓதுவார்கள் திருமுறை பாடியும் செண்டை மேளம் கொம்பு வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக கோயில் வளாகத்தில் இருந்து யானை மீது திருமுறை வீதி உலா தொடங்கி நடைபெற்ற நிலையில் பெருவுடையாருக்கு 48 வகையான திரவியங்களால் திவ்ய அபிஷேகம் மற்றும் அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று மாலை ராஜராஜனின் பெருமையை போற்றும் வகையில் பல்வேறு கலை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் மற்றும் விருது வழங்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. சதய விழாவை முன்னிட்டு ராஜராஜ சோழன் சிலைக்கு ஆயிரக்கணக்கானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ள நிலையில் நகர் முழுவதும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆதீனம், தற்போதுள்ள தமிழக அரசு ஆன்மீக அரசாகவே செயல்பட்டு வருவதாகவும் நூற்றுக்கணக்கான கோயில்களில் கும்பாபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். ஆன்மீக அரசாகவே இந்த அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. பல கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா இது வந்த பிறகு முகூர்த்த நாள்கள் தோறும் குடமுழுக்கு விழாவினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த அரசு மிக செம்மையான ஒரு பக்தி நெறியிலே அவர்கள் தலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.